Hello guys, welcome back to Photography Tamil YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல thumbnailல பார்த்த மாதிரி செம்மையான ரெண்டு பொங்கல் போட்டோ வந்து நம்ம எடிட் பண்ண போறோம். இது வந்து ஒரு போஸ்டர் ஸ்டைல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க விஷ் பண்றதா இருந்தா இந்த போட்டோ வந்து எடிட் பண்ணலாம். இந்த போட்டோவை எடிட் பண்றதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் PNG எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். Telegram சேனல்லயும் கொடுத்திருக்கேன். Telegram சேனல்ல ஜாயின் பண்ணலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. மறக்காம செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த போட்டோ எடிட் பண்ணா நமக்கு ஒரு மூணு விஷயம் தேவை. ஒன்னு வந்து பேக்ரவுண்ட் PNG அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து நமக்கு ஆப் வந்து தேவை. இந்த போட்டோவை நம்ம எடிட் பண்றதுக்கு போட்டோ ரூம் பிக்ஸாட் அதுக்கப்புறம் லைட் ரூம் அப்படின்ற ஆப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லைட் ரூமை பற்றி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. உங்களுக்கு இந்த 3 ஆப் வேணும்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கிறேன், அப்டேட் பண்ணியிருக்கிறேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நான் லேயராக பிரிச்சிருக்கிறேன். ஒரு பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் இப்படின்னு 4 டைப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோட்டோவை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ ரூம் அப்படின்ற அப்ளிகேஷனை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ ரூமில் எப்படி நம்மளோட ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபோட்டோ ரூம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு எந்த ஃபோட்டோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ நான் இந்த ஒரு ஃபோட்டோ கொடுக்குறேன். கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆன உடனே என்ன ஆகும்னா அந்த ஃபோட்டோ வந்து தனியாக வந்துடும். ஸோ கீழே இருக்கிற இந்த இடத்துல டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் டு கேலரி அப்படின்னு நம்ம ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிக்ஸாட் ஆப்பில் எப்படி நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டு PNG எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிக்ஸாட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ளஸ் பட்டனை கொடுங்க. அதில் வந்து பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதில் வந்து டூல்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த டூல்ஸை கிளிக் பண்ணி அதில் வந்து க்ரோப் அப்படின்னு இருக்கும், அந்த க்ரோப்பு கொடுத்துட்டு அதில் வந்து போர்ட்ரேட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கொடுங்க. இதுதான் இன்ஸ்டாகிராமோட ஃபுல் சைஸு. ஸோ டிக் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே வந்து ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆட் ஃபோட்டோ கொடுங்க. ஆட் ஃபோட்டோ கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஃபுல் சைஸில் வரும். ஓகே, இப்போ வந்து ஃபுல் சைஸில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் வந்து ப்ளஸ் பட்டனை கொடுக்குறோம், ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுக்குறோம். நம்ம வந்து காப்பி பண்ணி வச்ச ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆட் கொடுத்துட்றேன். உங்களுக்கு எந்த இடத்துல வந்து தேவைப்படுதோ அதை வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட் ஃபோட்டோ கொடுங்க. அப்புறம் வந்து ஒரு PNG கொடுத்துருக்கேன், அந்த PNG வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க. PNG செலக்ட் பண்ணிட்டு ஆடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து PNG வந்து செட் ஆயிரும். ஸோ மறுபடியும் அதே மாதிரி ஸ்கேல் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க, ஃபிட்டாக வர மாதிரி வைங்க. அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிடக்கூடாது. இந்த ஆரோவை மட்டும் இப்படி தள்ளி வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து செட் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ நம்ம மேக்ஸிமம் நம்மளோட ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஆட் ஃபோட்டோ கொடுங்க. அதில் வந்து நம்ம ஹாப்பி பொங்கல் அப்படின்னு இருக்கோம்ல, அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ சிம்பிளாக நம்மளால் ஒரு ஃபோட்டோவை ரெடி பண்ண முடியும். டிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற எக்ஸ்போர்ட் ஷேர் பட்டனை கொடுத்துட்டு ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த எடிட்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ வந்து மிஸ்மேட்சிங்காக இருக்குது, கலர் கரெக்ஷன் வந்து பண்ண தெரில அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிற 4 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். ஸோ சின்ன சின்ன கலர் கரெக்ஷனாக லைட் ரூமில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அவுட்புட் வந்து உங்களுக்கு நல்ல அவுட்புட் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா வணக்கம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்.